ஹை டு ஆல். இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 அப்புறம் குரூப் 4, ஸோ எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் திருக்குறளுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நிறைய கொஷின்ஸ் வந்து திருக்குறளில் வந்து கேட்குறாங்க. நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய திருக்குறள் மேக்ஸிமம் பார்ப்போம். எஸ்பெஷலி குரூப் 4க்கு ஒரு 25 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் சில முக்கியமாக இருக்கக்கூடிய திருக்குறளை ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடியது நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிறைய திருக்குறள் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து போடலாம் அப்படின்னா, 2 விதமாக நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஒன்று, முக்கியமாக இருக்கக்கூடிய அதிகாரங்களை வந்து நம்ம திருக்குறள் டைரெக்டாக வந்து திருக்குறள் புக்ஸை பயன்படுத்தி பார்க்குறது. ரெண்டாவது, டிஎன்பிஎஸ்சியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது. இந்த 2 விஷயத்தை நம்ம பண்ணுறது மூலமாக அவங்க கேட்கக்கூடிய திருக்குறளில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஸோ திருக்குறள் வந்து நீங்கள் ஈஸியாக படிக்கணும், ஈவன் 1330 குறளுமே வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ அது ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு நாளைக்கு 30 குறள் பார்த்தா கூட என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வித்தின் ஷார்ட் பீரியடில் நீங்கள் பார்த்துட்டு அதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது எக்ஸாமுக்குள்ளே உங்களால் 1330 திருக்குறளையும் ஈஸியாக வந்து பார்த்துட முடியும். ஸோ திருக்குறளுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு புக் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு திருக்குறளை எக்ஸ்பிளைன் பண்ணி டயக்ராமேட்டிக்கோடு வந்து சிம்பிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புத்தகம் பேர் வந்து திருக்குறள் 1330 படங்களுடன் குறளும் எளிய உரையும் அப்படின்ற ஒரு திருக்குறள் புக்கு. ஆசிரியர் யார் அப்படின்னா எம் சிவசுப்பிரமணியன், ஓவியர் வந்து லட்சுமி பிள்ளை. ஸோ இந்த புத்தகத்துடைய வந்து ரிவ்யூ வந்து நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த புத்தகம் வந்து இப்படி தான் இருக்கும், ஒரு சின்ன ஓலைச்சுவடி மாதிரி தான் வந்து உங்களுக்கு இதை வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த புத்தகத்தை நம்ம பார்க்குற வரைக்கும் இனிஷியலாக வந்து உங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, ஓகேவா? ஸோ என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டராக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 133 அதிகாரமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, அந்த குறளுக்கு ஏற்ற மாதிரி டயக்ராம்ஸை கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஈஸியாக வந்து புரிய வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த புக்ஸை பார்த்தாலே தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு குறள் பாருங்களேன். விருந்து புறத்தா தான் உண்டால் சாவா மருந்தினும் வேண்டர் பாற்றண்டு. சிம்பிளாக வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. விருந்தினர் வீட்டின் வெளியே இருக்க தான் மட்டும் தனித்து இருந்து உண்பது அமிர்தமே என்றாலும் அது விரும்பத்தக்கதன்று. ஸோ அந்த திருக்குறளுக்கான மீனிங்கை சிம்பிளாக வந்து ஒரு 2 or 3 லைன்ஸில் கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டயக்ராமும் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒருத்தர் சாப்பிட்றா இருப்பாங்க, விருந்தினர் வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்காங்க. ஸோ அப்போது அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு டயக்ராம் பார்த்து டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு பொருளை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ விருந்து புறத்தா தான் உண்டால் சாவா மருந்தினும் வேண்டர் பாற்றண்டு. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு குறளுக்கும் ஏற்ற மாதிரி விளக்கங்களை கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, டயக்ராம்ஸே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ படிக்கிறதுக்கும் வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் ரொம்ப வந்து ஈஸியாகவே வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லா திருக்குறளுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து. ஸோ அனிச்சம் பூ மோர்ந்து பார்த்தால் வாடிவிடும், ஆனால் முகம் மாறுபட்டு பார்த்த அளவிலேயே விருந்தினர் வாடி விடுவர். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ஸில் இந்த திருக்குறள்லாம் படிச்சிருப்போம். ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பிக்சரல் ரெப்ரசன்டேஷனாக, ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த திருக்குறளை வந்து இந்த புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி பார்த்துட்டு ஈஸியாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவிஷன் வந்து பண்ணலாம். ஸோ எல்லா அதிகாரமும் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஓலைச்சுவடி மாதிரி வந்து இந்த திருக்குறள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அப்படியே வந்து இந்த பேஜஸை காமிக்கிறேன், உங்களுக்கு வீடியோஸில் தெரியும். ஸோ ஒவ்வொரு திருக்குறளுக்குமே 1330 திருக்குறளுக்குமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வீடியோ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த புக்ஸை வாங்கி கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. நான் வந்து இன்னமும் இந்த புக்ஸை தான் என்ன பண்ணுவேன், திருக்குறளுக்கு பயன்படுத்துவேன். ஸோ வேறு வழி இல்லை. எக்ஸாம்ஸில் நம்ம மார்க் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ எப்படி வந்து தமிழுக்கு வந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் புக்ஸ், இளங்குமரனார் எழுதின புத்தகத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இன்னும் ஓலைச்சுவடி மட்டும்தான் பார்க்கல, காலத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் பார்க்கல. வரக்கூடிய எக்ஸாம்ஸில் அதையும் பார்க்க வச்சுருவாங்க போல் டிஎன்பிசி. ஸோ வேறு வழி இல்லை, காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போனால் தான் என்ன பண்ண முடியும், எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த திருக்குறள் நீங்கள் ஒரு நாளைக்கு 30 திருக்குறள் படித்தா கூட என்ன ஆயிரும், ஈஸியாக வந்து நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ பெரிய விஷயம்லாம் இல்லை. இதை முடிச்சுட்டு
அப்படியே வந்து நீங்கள் டிஎன்பிசியில் திருக்குறள் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பார்த்து ஒரு அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ முடிஞ்சால் அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, கம்பல்சரி கிடையாது, இது ப்ரொமோஷனும் கிடையாது. ஸோ நான் புத்தகம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, இது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ இந்த புத்தகம் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ அமேசான் வந்து நான் ஃப்ளிப்கார்ட் இது ரெண்டுத்துலையுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போய்ட்டு சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ரிவ்யூஸுமே வந்து நிறைய நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல புத்தகம். ஸோ இதே போல் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன புக்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோஸ் வந்து நம்ம போடுறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் வந்து நமக்கு ஒரு உந்துகோலாக வந்து நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இதே போல் நம்ம அடுத்த வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.